வணக்கம் சார். ஈரான் இஸ்ரேல் வார்னால ஸ்ட்ரைட் ஆஃப் ஹோர்மஸ் க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்கு. இதனால் நிறையா கப்பல்கள் போக்குவரத்து இல்லாமல் நிறுத்தப்பட்டிருக்க நிலையில் ஈரான் என்ன சொல்கிறாங்கன்னா, அமெரிக்கா இஸ்ரேல் தூதர்களை வெளியேற்றினா நாங்கள் அவங்க கண்ட்ரியோட கப்பல்கள் மட்டும் அனுமதிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ஆரம்பத்திலிருந்தே ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே கமேனி அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அதை வெளிப்படையாக சொல்லியிருந்தாங்க. எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஆப்ரஹாம் லிங்கன் சீனாவினுடைய சவுத் சைனாச்சி பகுதியிலிருந்து அமெரிக்காவினுடைய அந்த போர்க்கப்பல் நேரடியாக ஈரானோட கடல் பரப்புக்கு வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பிரம்மாண்டமான போர்க்கப்பல். அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5000 பேர் உள்ளே இருக்கிறாங்க, சோல்ஜர்ஸ் ப்ளஸ் எம்ப்ளாயீஸ். அது ஒரு 95 ஜெட்ஸ் நிறுத்த முடியும். ஒரு பெரிய ஒரு மிதக்கும் ஒரு போர் களம் அது. அதாவது ஒரு போர் தளவாடங்களை நிறுத்தி வைக்கக்கூடிய ஒரு பெரிய மிதக்கும் ஒரு இதுன்னே சொல்லலாம், ஒரு களம்னே சொல்லலாம். அதே இப்போ அந்த கப்பலை கொண்டு நிறுத்தும் போதே அன்னைக்கே ஈரானுடைய தலைவர், ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கமேனி அவர்களும் சரி, அவங்களுடைய செக்யூரிட்டி கவுன்சில் செக்ரட்டரி திரு அலி லஜானி அப்பயே சொன்னாங்க, நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை மூடுவோம் அப்படின்னாங்க, தற்காலிகமாக மூடுவோம் அப்படின்னாங்க. அதுக்கு பிறகு கூட பார்த்தீங்க அப்படின்னா ஈரானினுடைய ஒரு ட்ரோன் யுஎஸ்எஸ் ஆப்ரஹாம் லிங்கன் மேலே போய் அதை வேவு பார்க்கறதுக்காக போனப்போ லிங்கன்ல இருந்து ஃபயர் பண்ணி அதை அடித்து உடைச்சாங்க. அப்போ ஈரான் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அமெரிக்காவினுடைய கப்பல் ஒன்று டேங்கரில், அதாவது க்ரூட் ஆயில் எடுத்துகிட்டு வரும்போது அந்த கப்பலை போய் அவங்க டீஸ் பண்ணாங்க. டீஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு விதமான மிரட்டல் பண்ணுவாங்க. அதை ஃப்ரீ ஃப்ளோவாக இல்லை போக விடாமல் அவங்களுடைய ஃபாஸ்ட் போட்டை வச்சு அதை மிரட்டினாங்க. அது என்னுடைய சமிகை என்ன அப்படின்னா, எங்கள் மேலே அடித்தா நாங்கள் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கடக்க விட மாட்டோம் அப்படிங்கிறது தான் அதனுடைய உண்மையான விஷயம். இப்போ இன்னைக்கு டேட் படி பார்த்தீங்க, இன்னைக்கு இந்த 24 மணி நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 300-350 நம்பர்ஸ் ஆஃப் கப்பல். இந்த கப்பல் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூட் ஆயிலை ஏற்றிட்டு அந்த குறிப்பிட்ட ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் பகுதிக்குள்ளே கூட வர முடியாமல் நிற்கிறாங்க. ஏன்னா ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன பகுதி தான். அது ஒரு 55 கிலோமீட்டர் தான் மொத்தமாகவே சொல்கிறாங்க. 50 to 55 கிலோமீட்டர்ஸ். அதனுடைய வித்து 33 கிலோமீட்டர்ஸ். இந்த 33 கிலோமீட்டர்ஸில் எந்த இடத்துல வேணாலும் பூந்து கப்பல் போக முடியாது. அதில் குறிப்பிட்ட ஒரு 2-3 ஸ்பாட்டில் தான் போக முடியும். அங்கே தான் ரொம்ப பகுதி ஆழமாக இருக்கும், அந்த கப்பல் போகிற அளவுக்கு ஆழமான பகுதி. ஸோ இதை கடக்க விடக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. ஈரான் இன்னும் ஒரு விஷயம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய இடங்களில் கன்னி வெடிகள், நீர் கன்னி வெடிகள்னு சொல்கிறாங்க. நம்ம மைன்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி மெரைன் மைன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அந்த மெரைன் மைன்ஸை அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறதாக சில செய்திகளும் வந்திருக்கு. இது குறித்து ரேட்டர்ஸ் பத்திரிகை ரொம்ப தெளிவாகவே எழுதியிருக்கிறாங்க. அவங்களுடைய மெரைன் மைன்ஸினுடைய பலம் என்ன, அவங்களுடைய கன்னிவெடிகளுடைய பலம் என்ன, 4 வெரைட்டி வச்சிருக்கிறாங்க. அந்த வெரைட்டி எப்படியெல்லாம் வெடிக்கும், கப்பல்கள் மேலே பட்டாலே கப்பல் வெடிச்சிடும், கப்பலுடைய அதிர்வுலேயே வெடிக்கக்கூடிய கன்னிவெடிகள்லாம் சில இடத்துல அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதனால எந்த கப்பலையுமே உள்ளே வர விடாமல் அவங்க தடுக்கிறாங்க அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மையாச்சு. இப்போ சீனா கப்பலை கடந்த ஒரு 24 ஹவர்ஸில் சீனா கப்பல் அலோவ் பண்ணியிருக்காங்க. சீனா கப்பல் எந்த வழியாக போகணும், எப்படி போகணும் அப்படிங்கிறத டைரக்ஷன்ஸ் எல்லாமே டைரெக்டாக ஈரான் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை மூடினால் ஒட்டுமொத்த ஆசிய பொருளாதாரமே அப்படியே பரிதவிச்சு போயிடும். அது உண்மைதான், இன்க்ளூடிங் இந்தியாவோட எக்கானமி. நமக்கு தேவையான ஒட்டுமொத்த க்ரூட் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட 88% நாம் வெளியே இருந்து இம்போர்ட் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதில் மெஜாரிட்டி ஒரு 50-60% மேலே, இந்த 88%, 60-70% ஹார்முஸ் வழியாக தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் எல்என்ஜி, அதில் 50-60% ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் வழியாக தான் வந்துக்கிட்டு இருக்கு. இது இல்லாமல் 80-80% ஆஃப் எல்பிஜி, இந்த எல்பிஜியும் இந்த ரூட்டில் தான் வருது. இப்போ இதை தடை பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு $10 மேலே விலை கூட்டிக்கிட்டே போயிட்டுருக்கு உலகம் முழுக்கவே இந்த பேரல்ஸ். இப்போ இந்த பேரலுடைய விலை கூட கூட என்ன ஆகும் அப்படின்னா, உற்பத்திகள் குறையும். இப்போ இன்றைக்கே பார்த்தீங்கன்னா பெங்களூரில், சென்னையில் சில ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடப்பட்டதாக சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹோட்டல்ஸ் மூடினா என்ன ஆகும் அப்படின்னா, எம்ப்ளாயிஸுக்கு சேலரி இருக்காது. ஸோ ப்ரொடக்ஷன் எல்லாம் ஸ்டாப் ஆகும். இதனால் காய்கறி கன்சப்ஷன் ஸ்டாப் ஆகும். இது இல்லாமல் மற்ற கிராசரி ஐட்டம் கன்சப்ஷன் பண்ணுறது ஸ்டாப் ஆகும், தண்ணி கன்சப்ஷன் பண்ணுறது ஸ்டாப் ஆகும். எல்லாமே ஸ்டாப் ஆகும்போது எக்கானமிக்கு உள்ளேயே ஒரு பபுள் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கு முழுக்க காரணம் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை மூடப்பட்டது தான். சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஈரான் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா, இந்த யுத்தத்தை ஈரான் துவங்கவில்லை. இந்த யுத்தத்தை துவங்கியது இஸ்ரேலும் அமெரிக்காவும். அவங்களுடைய பொருளாதார நலன், அவங்களுடைய அரசியல் நலன், அவங்களுடைய பிராந்திய வெறி, இதற்காக அவங்க துவங்கினாங்க. ஸோ ஒரு வலிமை இல்லாத ஒரு சிறிய ஒரு பையன் மேலே போய் நம்ம தாக்குதல் நடத்தணும் அப்படின்னோம்னா, அவன் பொறுத்து பார்த்துட்டு நம்மளை திருப்பி அடிப்பான்ல, அதே மாதிரி தான் ஈரானும் பொறுமையாக தான் இருந்தாங்க. இத்தனை நாடுகளுடைய பவரோட சேர்ந்துட்டு அமெரிக்கா அடிக்கும்போது அவங்க உன்னோட பலவீனம் எதுவோ அந்த பலவீனத்தை பார்த்து அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹர்முஸ் வளைகுடாவில் அவங்க ஒரு தடுப்பை கொண்டு வந்துட்டாங்க, ஆர்டர் பாஸ் பண்ணிட்டாங்க. ஈரானினுடைய
சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் ஒன்று இருக்குது. அதுதான் வந்து இறுதி முடிவு எடுக்கக்கூடிய ஒரு பாடி. ஈரானை பொறுத்த வரைக்கும் ஈரானுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனாதிபதியை விட அந்த தேசத்தினுடைய சுப்ரீம் லீடர் தான் ஹையஸ்ட் பவர். அவர் தான் இறுதி முடிவு எடுப்பார். அவருடைய நேரடி கட்டுப்பாட்டில் தான் சுப்ரீம் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் இருக்குது. அந்த கவுன்சிலுக்கு கீழே தான் இவங்கெல்லாம் வந்தாகணும். அது இல்லாமல் அந்த சுப்ரீம் நேஷனல் கவுன்சிலை வந்து யார் டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா கார்டியன் கவுன்சில்னு ஒன்று இருக்கும். அந்த கார்டியன் கவுன்சிலில் 12 மெம்பர்ஸ் இருப்பாங்க. அவங்க தான் டைரக்ட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இவங்கெல்லாம் அடுத்த சுப்ரீம் லீடரை தேர்வு செஞ்சுட்டாங்க. திரு அலி கமேனி அவர்களுடைய மகன் தான் அடுத்த தலைவராக வந்திருக்கிறாரு. ஸோ இப்போ இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை மூடியது அப்படிங்கிறது ஒரு எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டஜி. இந்த வாரில் பண்ணக்கூடிய ஒரு எக்கனாமிக்கல் ஸ்ட்ராட்டஜி. சைனாவை மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. சைனாவை மட்டும் இந்த எண்ணெய் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியாவை அலோவ் பண்ணலை. ஏன்னா இந்த யுத்தத்தில் இந்தியா நேரடியாக ஈரானுக்கு சப்போர்ட்டாக நிற்கலை. அந்த தேசத்தினுடைய சுப்ரீம் லீடர்னு சொல்லக்கூடிய அலி கமேனியினுடைய மரணத்துக்கு இந்தியா ஒரு 4 நாள் கழிச்சு தான் வந்து அந்த இரங்கல் செய்தியை வெளியிட்டாங்க. அதே ஒரு அதிர்ச்சியான ஒரு விஷயமா இருந்துச்சு. அவர் ஒரு தேசத்தினுடைய தலைவர். அவர் இந்தியாவெல்லாம் வந்திருக்கிறாரு. இந்தியாவினுடைய பிரதிநிதிகள் அங்கே போகும்போது அந்த தேசத்தினுடைய தலைவரை பார்த்துருக்குறாங்க. அவர் அநியாயமாக கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவர் கொலை செய்யப்படும் போது அதுக்கு ஒரு இரங்கல் தெரிவிக்கல. அது வந்து ஒரு வருத்தமான விஷயம். இந்தியா வந்து உடனே வருத்தம் தெரிவிச்சிருக்கணும். ஒரு 4 நாள் கழிச்சு திருப்பி ஈரான் வந்து அதுக்கான துக்க நாளையை அனுஷ்டிக்கும் போது இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகத்திலேருந்து போய் பார்த்துட்டு கையெழுத்தெல்லாம் போட்டிருந்தாங்க. அது அக்செப்டட் தான். பட் ஆனால் அதை முதலே செஞ்சுருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய பார்வையாக இருக்குது. இந்த யுத்தம் எதை நோக்கி நகருது அப்படிங்கிறது தான் இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நேற்றுக்கு அல் ஜசீராவில் ஒரு கட்டுரை வந்துருச்சு. இந்த கட்டுரையில் என்ன செய்தி சொல்லப்பட்டிருக்கிறோ அந்த செய்தியை ஏற்கனவே பார்த்தீங்க அப்படின்னா பிரவீன் சஹானி அப்படிங்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆய்வாளர், சர்வதேச உறவுகள் குறித்து ஆய்வு பண்ணக்கூடிய, அதே மாதிரி இராணுவ ரீதியாக பல ஆய்வுகளை பண்ணக்கூடிய இந்த பிரவீன் சஹானி வந்து ஒரு பேட்டி கொடுத்துருந்தார், ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். இப்போ நேற்றுக்கு கூட பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் மேகசின் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலில் ஒரு பேட்டி கொடுத்துருக்கிறார். அவர் தொடர்ச்சியாக முதல்லேருந்து என்ன சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னா, இந்த யுத்தத்தில் ஈரானை தோற்கலாம் முடியாது. ஈரான் வந்து ஒரு சின்ன நாடாக இருக்கலாம் அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது, அவங்களுடைய இராணுவ கட்டமைப்பை கம்பேர் பண்ணும்போது ஈரான்கிட்ட அவ்வளோ பெரிய இராணுவ கட்டமைப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஈரான்கிட்ட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜி இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜி தான் அவங்கள வந்து இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றுது. இந்த யுத்தத்தை வந்து தொடர்ச்சியாக எடுத்துகிட்டு போக முடியுது அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்கிறாங்க. அதில் குறிப்பாக நேற்று அந்த ஒரு கட்டுரையினுடைய தலைப்பிலேயே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, டீசென்ட்ரலைடு மொசைக் டிஃபென்ஸ் அப்படிங்கிறாங்க. மொசைக் அப்படின்னா அந்த சின்ன சின்ன கற்கள்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ அது என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்னா, ஈரானினுடைய ஒட்டுமொத்த இராணுவ ஆப்ரேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாத்தையுமே சின்ன 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 பகுதிகளாக பிரிச்சுட்டாங்க. இப்போ நீங்கள் வந்து ஒரு தேசத்துக்கு வந்து ஒரு பெரிய தலைவர் தான் ஹெட்டாக இருப்பார். அவரை கொண்டுட்டாங்க அப்படின்னா அந்த தேசமே நில குலைஞ்சிரும். இப்போ ஒரு குடும்பத்தில் ஒரு அப்பா இருக்காருன்னு வச்சுங்களேன். அப்பா தான் ஒரே மனுஷன், அந்த குடும்பத்தை நடத்தக்கூடியவராக இருப்பார். அவர் தான் வீட்டுக்கு சம்பாரிச்சு கொடுக்கக்கூடியவராக இருப்பார். எல்லாமே அவர் தான் இருப்பார். திடீர்னு அவர் கொண்டுட்டாங்க, இல்லை அவர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இறந்துட்டார் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டார் அப்படின்னா அந்த குடும்பம் அப்புறம் நில குலைஞ்சிரும். அந்த குடும்பம் திருப்பி பழைய மாதிரி ஒரு ஸ்மூத்தாக போகிறதுக்கு வருஷங்கள் எடுக்கும். ஸோ இது இயல்பான ஒரு விஷயம் தானே. இதே மாதிரி தான் அவங்க என்ன நினச்சாங்க, அமெரிக்காவும் இஸ்ரேலும் என்ன நினச்சாங்க அப்படின்னா, திரு அலி கமேனி அவர்களை கொண்டுட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த தேசம் வந்து நில குலைஞ்சிரும், நாம் அந்த தேசத்தை கைப்பற்றிடலாம், இப்படியெல்லாம் அவங்க ரொம்ப நினைச்சாங்க. கைப்பற்றிடலாம்னா எப்படி வந்து வெனிசுலாவினுடைய அதிபரை கடத்தின உடனே அந்த நாடு வந்து தன்னிட்ட சரண்டர் ஆயிரும் அப்படின்னு நினைச்சாங்க. ஆனால் வெனிசுலாவினுடைய துணை ஜனாதிபதி பதவி ஏற்றுட்டாங்க. அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் வர்த்தகம் குறித்து ஒரு உரையாடல் நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க இல்லையா. அது மாதிரி தான் இப்போ நீங்கள் வந்து சதாம் ஹுசைனை கொண்ட உடனே ஈராக் சரண்டர் ஆயிடுச்சு தான். ஏன்னா ஈராக்குக்கு உள்ள ஒரு கட்டமைப்பே இல்லை. ஒட்டுமொத்தமாக ஈராக்குக்குள்ள கட்டமைப்பே இல்லாதனால அந்த தலைவரை தூக்கில் போட்ட உடனே பிடிச்சிட்டு போன உடனேயே அந்த தேசம் அமெரிக்காவுக்காக மண்டிட்டுருச்சு. ஆனால் ஈரான் அப்படி இல்லை. ஈரானினுடைய தலைவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, 4 கட்டமாக அவங்களுடைய சக்சஸர்ஸை ரெடி பண்ணி வச்சுட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. முதல்ல ஈரான் தலைவர் அலி கமேனி அவர்கள் கொல்லப்படும் போதே ஒரு குரூப் அதில் செத்துட்டாங்க தான். நிறைய அதிகாரிகள் இறந்துட்டதாக சொல்லப்படுறாங்க. அலி கமேனி அவர்களை வந்து ஈஸியாக கொல்ல முடியுமா அப்படின்னா ஈஸியாலாம் கொல்ல முடியாது. அவர் உண்மையிலேயே வந்து ஒரு தேசத்தினுடைய ஹையஸ்ட் செக்யூரிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்படி இருக்கும்போது அவர் ஏன் கொன்னாங்க அப்படின்னா, திரு அலி கமேனி அவர்கள் தங்களுடைய பாதுகாப்பாக அவர் பெருசாக எடுத்துக்கல. யுத்தம் வரும், யுத்தம் வந்தால் சாவோம் அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கேஷுவலாக எடுத்துக்கிட்டாங்க. ஆமாம், செத்து தான் ஆகணும், நாம் செத்துட்டா இந்த தேசம் என்ன ஆகும் அப்படிங்கிறத அவர் ஏற்கனவே பலமுறை அவர் வந்து யூகிச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் யுத்தத்தை துவங்கி அலி கமேனியை கொல்லணும்னு அவசியம் கிடையாது. இந்த யுத்தத்தை துவங்காமையே இஸ்ரேல் நினைச்சது அப்படின்னா அவங்களுடைய உளவு படையை பயன்படுத்தி ஒரே ஒரு மிசைலை மட்டும் கொண்டு வந்து, ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட் மட்டும் கொண்டு வந்து இவங்களை அடிச்சு கொண்டுட்டு போயிருந்திருக்கலாம். சில வேலைகளை செஞ்சிருக்கலாம். வழக்கமாக அதை அவங்க செய்வாங்க. எப்படி வந்து வெனிசுலா அதிபரை கடத்தினாங்களோ, இல்லை இன்னும் பல நாடுகளில் பூந்து தலைவர்களை கொன்னாங்களோ அதே மாதிரி கொண்டிருக்கலாம். ஆனால் இவங்க பண்ண ஒரு மிகப்பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, அலி கமேனி அவர்களுடைய கமாண்டர்ஸ் எல்லாம் அந்த முக்கியமான லீடர்ஷிப் ஹவுஸில் மீட் பண்ணும்போது ஒரு மிசைலை அடித்து மொத்தமாக சேதப்படுத்தின உடனே இந்த தேசம் அழிஞ்சிரும், தலைவர்களே இல்லை, எல்லாரும் மண்டிக்கிட்டுருவாங்க அப்படின்னு நினச்சாங்க. அலி கமேனி அவர்கள் இந்த
மொசைக் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை எப்படி உருவாக்கி வச்சிருக்காரு அப்படின்னா எல்லா கமாண்டையுமே அவர் பிரித்து வச்சிருக்காரு. அதாவது சீனியர் கமாண்டாக இருக்கட்டும், கீ ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து கம்யூனிகேஷன் நெட்ஒர்க்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே இந்த சென்ட்ரலைஸ்டு கண்ட்ரோல்ஸ் இது எல்லாத்தையுமே தனித்தனியாக பிரித்து வச்சிருக்காங்க. இது குறித்து நேற்றுக்கு அல் ஜஸீரா வெளியிட்ட செய்தியும் சரி, அதே போல் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சையத் அப்பாஸ் அகாச்சின்னு நினைக்கிறேன், அவர் நேற்றுக்கு வந்து தகவல்களை வெளியிட்டிருக்கிறார். அதுவும் வந்து ரொம்ப 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 முக்கியமான ஒரு தகவல். இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மல்டிபிள் ரீஜன்ஸாக பிரித்து நிறைய செமி செக்மெண்ட்ஸாக பிரித்து இந்த யுத்தத்தை நடத்துகிறாங்க. நீங்கள் வந்து அவங்களுடைய மிசைல் சிஸ்டமாக அது தனியாக ஆப்ரேட் ஆகும். ஆனால் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தால் போதும், டைரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தால் போதும், டைரக்ஷன்ஸ் அவங்களே பார்த்துக்குவாங்க. இப்போ இருக்கக்கூடிய அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் போர்ட் ஃபெசிலிட்டிஸா, அது இல்லாமல் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் ட்ரோன் டெக்னாலஜியா, ட்ரோன் மூலிமா அவங்க அடிக்கக்கூடிய அட்டாக்கா, இது எல்லாத்தையுமே அவங்க டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறாங்க. எதையுமே அவங்க சென்ட்ரலைஸ் பண்ணலை. சென்ட்ரலைஸ் அப்படிங்கிறது ஒரு கமாண்டுக்கு கீழே இதெல்லாம் வரும். டீசென்ட்ரலைஸ் அப்படிங்கிறது அதாவது அந்தந்த வகையில் தன்னிச்சையாக செயல்படும். கால சூழலை உள்வாங்கிக்கிட்டு அந்த நேரத்தில் என்ன செய்யணுமோ அதை ஏற்றுக்கிட்டு மேலேருந்து ஆர்டர்ஸுக்கு வெட் பண்ணாமல் வார ஸ்மார்ட்டாக இவங்க செய்கிறதுக்காக தான் இந்த டீசென்ட்ரலைஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதனால தான் அந்த கட்டுரையினுடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு மொசைக் டிஃபென்ஸ் சிஸ்டம் அப்படின்னு தான் போட்டிருந்தாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா அவங்களோட ஆர்மி யூனிட்டாக இருக்கட்டும், மிசைல் ஃபோர்ஸஸாக இருக்கட்டும், இல்லை வந்து நேவல் அசட்ஸாக இருக்கட்டும், இல்லை லோக்கல் கமாண்ட் ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், இது எல்லாமே தனித்தனியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அவங்கள்ட்ட 31 மாகாணங்கள் நினைக்கிறேன். இந்த 31 மாகாணங்களில் அங்கங்கே தனித்துவமாக இராணுவ கட்டமைப்புகள் இருக்குது, நியூக்ளியர் கட்டமைப்புகள் இருக்குது. ஐஆர்ஜிசி தனியாக இயங்கிட்டு இருக்கு. ஐஆர்ஜிசிக்குள்ள இருக்கக்கூடிய ஏரோஸ்பேஸ் டிபார்ட்மெண்ட்டா அது வந்து ஒரு தனியாக ட்ரோனை தயாரித்து அது தனியாக ஒரு யூனிட்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. இப்படி தொடர்ச்சியாக பார்த்தீங்க அப்படின்னா ஈரானினுடைய ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்குது அப்படின்னா தனித்தனியாக இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு பாடியும் செயல்படுது. இதனால தான் இந்த யுத்தத்தை வந்து அமெரிக்கா வந்து ப்ராப்பராக முடிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க. ஒரு யுத்தத்தை அமெரிக்கா துவங்கிருச்சு, அவங்களால முடிக்க முடியல. இது குறித்து ஈரானுடைய முன்னாள் தலைவரே சொன்னார், யுத்தத்தை துவங்குவது வேண்டுமானால் நீங்களாக இருக்கலாம், முடிவதை நாங்கள் தான் முடிப்போம்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த யுத்தத்தை சஸ்டைன் பண்ண வைக்கிறது, இழுத்தடிக்கிற வேலையை ஈரான் செஞ்சு கொண்டு தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட அவ்வளோ டெக்னாலஜி இருக்கு. இதில் குறிப்பாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த யுத்தத்தினுடைய முக்கியமான ஸ்ட்ராட்டஜியே இந்த யுத்தம், அதாவது ஒரு வார் இஸ் நாட் ஷேப்டு பை மிலிட்ரி கெப்பாசிட்டி. அதாவது யுத்தம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க இராணுவ கெப்பாசிட்டியை மட்டுமே நம்பி இல்லை. ஏன்ட்ட இவ்வளோ கப்பல்கள் இருக்குது, ஏன்ட்ட இவ்வளோ ஃப்ளைட் இருக்குது, ஏன்ட்ட இவ்வளோ ஆயுதங்கள் இருக்குது, ட்ரோன் இருக்குது, மிசைல் இருக்குது, இது மட்டுமே ஒரு யுத்தத்தை முடிவு செய்விடாது. இந்த யுத்தத்தில் முடிவு செய்யக்கூடிய 4 ஃபேக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஷேப்டு பை டைம். எவ்வளவு காலம் எவ்வளவு நிதானமாக இந்த யுத்தத்தை போடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. என்டியூரன்ஸ், சகிப்புத்தன்மை. ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை வந்து குயிக்காக அதை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ மோசமான டேமேஜாக இருந்தாலும் சரி அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திட்டு போகக்கூடிய அளவுக்கு என்டியூரன்ஸ். அதே மாதிரி அடாப்டபிலிட்டி, தகவமைப்பு. ஒரு யூனிட்லேருந்து கம்யூனிகேஷன்ஸ் வரல அப்படின்னாலும் இருக்கிற யூனிட்டோட கம்யூனிகேஷன்ஸை வச்சு ஃபைட் பண்ணுறது. முக்கியமான விஷயம் எபிலிட்டி டு சர்வைவ் இந்த ஓப்பனிங் ஷாக். ஒரு ஓப்பனிங் ஷாக்கை கொடுக்கும்போது இந்த ஓப்பனிங் ஷாக்கிலிருந்து வெளியே வந்து எப்படி சண்டை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமானது. அதையும் தொடர்ச்சியாக அவங்க செய்கிறாங்க. இப்போ இது எல்லாம் குறித்து பேசும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளர் திரு சையத் அப்பாஸ் அராக்சி என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் 20 வருஷமாக இதில் ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறார். 2001 ஆப்கானிஸ்தானுடைய இன்வேஷனாக இருக்கட்டும், இல்லை 2003 ஈராக்கை கைப்பற்றினதாக இருக்கட்டும், இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவினுடைய இராணுவம் எப்படியெல்லாம் தன்னுடைய நகர்வுகளை செய்திருக்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்து அவதானித்து அதிலிருந்து மெட்டீரியலை எடுத்துட்டு இந்த அமெரிக்காவை நாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு பிளானை போட்டு வச்சிருக்கிறாங்க. இதில் முக்கியமாக ஹசன் அப்பாசி அப்படிங்கக்கூடிய முக்கியமான தலைவர், அவர் ஈரானுடைய முக்கியமான ஒரு தலைவர். அவர் இந்த ஐடியாலஜிக்கல் நரேட்டிவை வந்து ஏற்கனவே செட் பண்ணியிருக்கிறார். இன்னொரு முக்கியமான தலைவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே வந்து ஐஆர்ஜிசின்னு சொல்லக்கூடிய இஸ்லாமிக் ரெவல்யூஷனரி கார்டுடைய சீஃப் கமாண்டராக இருந்தவர் முகமது அலி ஜஃபாரி 2007 2019 வரைக்கும் இருந்திருக்கிறார். இவர் தான் இந்த பேட்டர்னை செட் பண்ணுறாரு. இப்போ நம்ம பேசிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மல்டிபிள் கமாண்ட் சிஸ்டம், டீசென்ட்ரலைஸ்டு மொசைக் டிஃபென்ஸ் சிஸ்டம், இதை எல்லாத்தையும் டிசைன் பண்ணது இவர் தான். 2007 2019 வரைக்கும் இருந்திருக்கிறார். இதை ஒரு தியரியாக, ஒரு போர் யுக்தியாக, ஒரு ஐடியாலஜியாக டிசைன் பண்ணதும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டீம் தான். அது என்னென்ன சொல்கிறாங்க அந்த டிசைனில் பார்த்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஆப்ரேஷன், அது இல்லாமல் லோக்கல் ரெசிஸ்டன்ஸ், டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் சப்ளை லைன். இது எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் சண்டை வந்து ஒன்றும் தெஹ்ரானில் மட்டும் நடக்க போகிறது கிடையாது. அது தெஹ்ரானில் நடக்கும், ஒரு மிகப்பெரிய மலைப்பிரதேசத்தில் நடந்துட்டுருக்கும், ஒரு இன்டீரியர் வில்லேஜ் காட்டுப்பகுதிக்குள்ளே நடந்துட்டுருக்கும். எல்லா இடத்துலையும் சப்ளை எப்படி இருக்கும், எல்லா இடத்துலையும் அவங்க யூனிட் வச்சுருக்கிறாங்க, எல்லா இடத்துக்குமான இராணுவ சப்ளைஸ் எல்லாம் எப்படி இருக்கும்,
இதை அவங்க ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் இந்த சப்ளை ரொம்ப டீசென்ட்ரலைஸ்டாக இருக்குது, செல்ஃப் சஃபிஷியண்ட்டாக இருக்குது. ஒரு இடத்துல உற்பத்தி ஆனாலும் எங்கெங்கிருந்து எங்கெங்கே ஆயுதங்கள் எவ்வளோ தேவை, எப்படி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஒரு கிரைசிஸில், ஒரு யுத்தம் துவங்கினதுக்கு பிறகு எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத எல்லாமே ட்ரில்லே பார்த்துருக்குறாங்க. ஸோ அப்போ இதில் என்ன தெரியுது அப்படின்னா, அவங்க திரும்ப 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 இவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக பேசுகிற காரணம் என்ன அப்படின்னா, அந்த நாட்டினுடைய தலைவர் திரு அலி கமேனி அவர்கள் கொல்லப்பட்டதுக்கு பிறகு அந்த தேசம் மண்டிட்டுன்னு நினைச்சாங்க. அலி கமேனி செத்துருவார், அவர் கொல்லப்படுவார், அவர் மட்டும் கிடையாது, அவரோட சேர்ந்து முக்கியமான கமாண்டர்களும் கொல்லப்படுவார்கள். இவங்க எல்லாம் கொல்லப்பட்டால் கூட நாம் சண்டையை எப்படி செய்ய வேண்டும் என்பது குறித்து மிக விரிவாக ஏற்கனவே அவங்க 20 ஆண்டுகளாக பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். அந்த பயிற்சியினுடைய விளைவு தான் இன்னைக்கு அமெரிக்கானால இந்த யுத்தத்தை வந்து தொடர்ச்சியாக சண்டை போட முடியல. அவங்க ரஷ்யாட்ட பேசியிருக்காங்க நேற்றுக்கு. அது மட்டும் இல்லாமல் பெட்ரோலிய நாடுகள் இருக்காங்க இல்லையா, அதாவது அரபு நாடுகள், அவங்களும் ரஷ்யாவிடம் சில உதவிகளை கேட்குறாங்க இந்த யுத்தத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா இவங்க வந்து பெட்ரோலை வந்து க்ரூட் ஆயில், LNG, LPG எதையுமே ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கடந்து போக விடலை அப்படின்னா இதில் நேரடியாக பாதிக்கப்பட போகிறது சீனா. ஆனால் சீனா என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, நம்ம 2 ஃப்ரெண்ட்லியாக இருக்கோம், உனக்கு என்ன கேட்டாலும் நான் தரேன். இப்போ பார்த்தீங்கன்னா CM-305 நினைக்கிறேன், ரொம்ப அட்வான்ஸ்டான ஒரு ஷிப்பில் வச்சு அடிக்கக்கூடிய மிசைல்ஸ் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, சீனா கொடுத்துருக்காங்க. ரேடார் டெக்னாலஜிஸும் சீனா கொடுத்துட்ருக்கு, நார்த் கொரியாவும் கொடுத்துட்ருக்கு. ஸோ இப்போ அவங்களுக்கு தேவையான பெட்ரோல், க்ரூட் ஆயிலை இவங்க நேரடியாக வந்து ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கடந்து கூட வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை கடக்க கூட வேண்டியதில்லை, சில தீவுகள் இருக்குது, ஈரானுடைய சில தீவுகள். அந்த தீவுகளுக்கும் ஈரானுடைய பெட்ரோல் கம்பெனி கிடங்குகளுக்கும் கடலுக்கு அடியில் அவங்க வந்து பெட்ரோலை வந்து சப்ளை செயின் வந்து உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. அந்த தீவுகளுக்கு வரும், அந்த தீவுகளை லோடாகவும் அங்கேருந்து கப்பல்கள் கிளம்பி போயிட்டுருக்கும். அந்த தீவோட பேர் எக்ஸாக்டாக எனக்கு மறந்துருச்சு, ஈரானுடைய கடல் பரப்பில் தான் இருக்குது. இப்போ இது மாதிரியான இடங்களில் வந்து சீனா வந்து பெட்ரோலை வந்து அள்ளி எடுத்துகிட்டு போகிறாங்க. சீனாவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் கிடையாது. இதில் மாட்டிக்கிட்ட நாடு யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா மட்டும்தான். இந்தியா ஏன் மாட்டுது அப்படின்னா, இந்தியாவுடைய ஃபாரின் பாலிசியில் ஒரு உறுதித்தன்மை இல்லை. நீ யார் கூட நிற்க போகிற, நீங்கள் வந்து ஈரானுக்கு எதிராக நிற்க போகிறீங்களா, இல்லை ஈரானுக்கு ஆதரவாக நிற்க போகிறீங்களா, அமெரிக்காவுக்கு ஆதரவாக நிற்கிறீங்களா, இல்லை அமெரிக்காவை இந்த விடயத்தில் நீங்கள் எதிர்க்க போகிறீங்களா, எதுவுமே ஒரு ஃபிக்ஸ்டான ஒரு மைண்ட் செட்டப்புக்குள்ளே டிப்ளமசி பண்ணல அப்படின்னா இது மாதிரியான ஒரு நெருக்கடி வரும். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை அமெரிக்காவுக்கு பயந்துட்டு இந்தியா வந்து ரஷ்யாகிட்ட இருந்து ஆயில் வாங்குவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் அமெரிக்காவும் சொல்லியிருக்கு, நீங்கள் ஒரு 30 நாளைக்கு ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லியிருக்குது. ஏன் சொல்லுது அப்படின்னா, இன்னும் 30 நாளுக்குள்ள அந்த யுத்தத்தை முடிச்சிடலாம், மேக்ஸிமம் 1 or 2 வீக்ஸில் அந்த யுத்தத்தை முடிச்சிடலாம் அப்படின்னு அமெரிக்காவும் நினைக்குது. அமெரிக்காவுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த யுத்தம் இவ்வளோ தூரம் லாங்காக போகணும்னு அவங்க எதிர்பார்க்கல, அவங்க எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த யுத்தம் வந்து இவ்வளோ லாங்காக போகணும்னு அவங்களும் எதிர்பார்க்கல. இது ரொம்ப காலமாக அந்த யுத்தம் அந்த டைம் ஆக அமெரிக்காவுக்கு ஒரு பெரிய பாதிப்பு. சிம்பிளான விஷயம், அமெரிக்காவினுடைய கப்பல் USS அப்ரஹாம் லிங்கன், அதை கொண்டு வந்து இவங்க வந்து ஈரான் கடல் பரப்பில் நிறுத்தியிருக்காங்க. அது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2-3 கோடி ரூபா செலவு பண்ணும் சும்மா நிறுத்தி வைக்கிறதுக்கே. இது இல்லாமல் ப்ராக்டிஸு அது இது அம்யூனிஷன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 கோடிக்கு மேலே செலவு பண்ண வேண்டியது வரும். அந்த பக்கம் USS ஃபோர்ட் ஜெரால்டு, அது இன்னும் ஈரான் கடல் பகுதிக்குள்ளே வரல, ரெட் சீயை தாண்டி உள்ள இது பெர்ஷியன் கல்ஃப் வழியாக தான் வந்தாகும். அதுவே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 6 கோடியிலேருந்து 7 கோடி ரூபா செலவாகுது அப்படிங்கிறாங்க சும்மா நிறுத்தி வைக்கிறதுக்கே. ஏன்னா அது அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குது, சோல்ஜர் ஸ்ட்ரென்த் இருக்குது, அங்கே எம்ப்ளாயி ஸ்ட்ரென்த் இருக்குது, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் இருக்குது, எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷன் இருக்குது, ஒரு ஹவுஸ் கீப்பிங் இருக்குது, பெரிய எக்ஸ்பென்சஸ். அப்போ இந்த யுத்தத்தில் தொடர்ச்சியாக அமெரிக்கா தரப்புக்கு நிறைய செலவு இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா ஈரான் தரப்பில் வந்து ஒரு பெரிய செலவெல்லாம் இல்லை. அவங்க ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கக்கூடிய மிசைல், ஏற்கனவே தயாரித்து வச்சுருக்கக்கூடிய ட்ரோன், இதை வச்சு அவங்க அடிக்கிறாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஈரானினுடைய ஒவ்வொரு மிசைலும் விலை ரொம்ப குறைவானது, சக்தி வாய்ந்தது. அதை தடுத்து நிறுத்துவதற்காக அமெரிக்கா போராடி அதை சுட்டு வீழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய அந்த தாடு இன்டர்செப்டர்ஸ் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லியானது. இந்த மிஸ்மேட்ச் தான் ஒரு பெரிய இஷ்யூவாக மாறிடுச்சு. இவங்க வந்து ரொம்ப அசால்ட்டாக அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, அதை தடுக்க முடியாமல் இவங்க கஷ்டப்படுறாங்க. அதில் இந்த யுத்தம் வந்து 2 வகையாக போயிட்டுருக்கு. ஒரு பக்கம் யுத்தமாகவே இராணுவ ரீதியாகவே அமெரிக்கா பலவீனப்பட்டிருக்கிறது. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸை மூடுவதனூடாக பொருளாதார ரீதியாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஆசிய நாடுகள் ஒரு தவிப்பை, ஒரு ஆசியா மட்டும் கிடையாது, ஐரோப்பிய நாடுகளுக்கும் ஒரு மிக மோசமான பொருளாதார நெருக்கடி ஏற்படும் போது ஈரான் அனைத்து நாடுகளையும் மண்டியிட வச்சிருக்கு. நீ பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு மண்டியிட வச்சிருக்கா தான் அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்முஸ் மூடுனதை பற்றி நான் பார்க்குறேன். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு செய்திகளை நம்ம நேர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார்.